ஒரு பெண் 4 விஷயத்துக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிற 4 விஷயத்துக்காக இருக்கும். ஒன்று, அவள் அழகுக்காக முடிப்பாங்க, வலி ஜமாலிஹா, அழகாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக முடிப்பாங்க. ஒலி ஹசபிஹா, நல்ல வம்சம்ங்கிறதுக்காக முடிப்பாங்க. நல்ல அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக முடிப்பாங்க. நல்ல வம்சம். சிலர் அட்ரஸே தெரியாமல் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஆளை பேரை சொல்லி கேட்டால் தெரியும். நான் வெள்ளிக்கிழமை, நீங்கள் வெள்ளிக்கிழமை, இன்னார தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பேர் பெற்ற ஒரு ஆளை சொல்லி இன்னார மருமகன் தெரியுமா? அது தெரியும் அப்படின்றோம். அவரும் ஒரு வம்சத்தில் ஒரு பேர் இருக்கு, ஒரு பெரிய ஃபேமிலி. அப்படி ஆசைப்படுவோம் சிலர். அந்த ஃபேமிலியில் முடித்தா அட்ரஸ் தான் ஒரு சொல்லில் வந்துடும். போஸ்ட்மேனுக்கிட்ட வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட தேவையில்லை, மாமனார பேரை போட்டால் வந்து இறங்கிடும். சிலதுக்கு போஸ்ட்மேனுக்கு சொல்ல தேவையில்லையே, போட்டா சரி. ஈசான் பள்ளிவாசல்ண்டா இதுதான், வேறொரு ஈசான் இல்லை. அப்போ அந்த பிரபல்யத்துக்காக, ஒரு நல்ல பெரிய குடும்பம்ங்கிறதுக்காக என்ன செய்வான்? கல்யாணம் பண்ணுவான். பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது மருமகன் ஆகணும் அப்படி என்று பண்ணுவீங்க. அடுத்தது, அவட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. எப்படின்னு நல்ல சேரும், ஒரு கணக்கு சேரும் என்று காசுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. எங்கட பகுதிகளை பார்த்தா சீதனத்துக்காக கல்யாணம் பண்ணுவான். பொண்ணே பார்க்க மாட்டான், லிஸ்ட்டு பண்ணுவோம். காரு, ஊடு வளவு, கொழும்பில் ஒரு ஊடு வளவு, கடரும், வயல்காணி கொஞ்சம், கையில் ரொக்கமா அவ்வளவு, நகை இத்தனை பவுன், பொன் தேவையில்லை. அதனத்தை பார்க்குறோம், முடிவு எடுத்தாச்சம். அந்த பொண்ணுக்கு கால் இருக்கா, கை இருக்கா, பல் இருக்கா, ஒன்றும் தெரியும் அவனுக்கு. காசை காட்டி சீதனத்தை பேசினோடனே முடிவு முடிஞ்ச கதையாகுது. அப்படியும் கல்யாணம் பண்ணுறான். ஒலி தீனிஹா, மார்க்கத்துக்காகவும் கல்யாணம் பண்ணுறான். மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறான். சொல்லிட்டு ரசூலா இது 4க்கும் கல்யாணம் பண்ணுங்கன்னு ரசூலா சொல்லலை, இம்பட்டு நடக்குது. ஃபலு ஃபர் பிதாத்து தீன் தரிபத்தி எதாக்கன்றாங்க. மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து கல்யாணம் முடி, இல்லாட்டி கை நாசமாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ அடித்தளத்தை முதல்ல அதில் ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கம் உள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் முடிக்கணும்.